வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 ஃப்ராக்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 6 சம் டிவைட் த ஃபாலோயிங். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 4/3 டிவைட் பை 5/9. ரொம்பவே ஈஸியான சம் தான். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 4/3 டிவைட் பை 5/9 நான் போன இதுக்கே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே 5 மட்டும்தான் இருக்குன்னா கீழே எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம கீழே 1 போட்டுக்கணும். போன சம்மில் சொன்னேன் அதுதான். இப்போ நம்ம டிவைடில் இருக்குன்னா அப்படியே பண்ண முடியாது. அது ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ரெசிப்ரோக்கல் என்ன, அப்படியே தலைகீழாக போடணும். அது பேர் தான் ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? இது ரெண்டத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம டிவைடில் வரும் மேக்ஸிமம். இப்போ 4/3 டிவைட் பை 5/9 இருக்கு. இப்போ நான் இதை ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறேன். 5/9க்கு ரெசிப்ரோக்கல் என்ன? கரெக்ட், 9/5. அந்த 9/5 போட்டுட்டு 4 9s என்ன? 9 1s 9, 9 2s 18, 9 3s 27, 9 4s என்ன வருது? 36/3 5s என்ன? 5 1s 5, 5 2s 10, 5 3s 15. இப்போ நாங்கள் என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 36/15. நம்ம இதை QRBD ஃபார்மில் போடுறதுக்காண்டி டிவைட் பண்ண போகிறோம். 36 உள்ளே போட்டுக்கலாம், 15 டிவைஸராக போட்டுக்கலாம். 15 2s 30, ரிமைனிங் 6. ஓகேங்களா? 15 is the divisor, 6 is the remainder and 2 is the quotient. இப்போ QRBD ஃபார்மில் நம்ம போடும் போது quotient என்ன 2, ரிமைண்டர் என்ன 6, டிவைசர் என்ன 15. இப்போ நம்ம இதை ஏதாவது கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடணும், அதை கேன்சல் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 6/15 இஸ் ஈக்குவல் போட்டுக்கோங்க. இப்போ 2 6/15 இருக்கா. இப்போ எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வராது, 3 டேபிளில் வரும், 2 டேபிளில். சரி இப்போ நம்ம போகலாம். இப்போ நான் 3 டேபிளில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 3 2s என்ன 6, 3 5s என்ன 15. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சி? 2 2/5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.